இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு ரசமும் அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ண போகிறோம். இந்த ரசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு புளி, அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா பிச்சு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதுலேயே 3 ப்ளம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3 ப்ளம்ஸையும் போட்டுடலாம். இது 2 நிமிஷம் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கிடும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுடலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வச்சு 2 விசில் மட்டும் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மீதி எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு வாட்டி இப்படி பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா எது வேணாலும் போடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் 1 ஸ்பூன், டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி மட்டன் மசாலா சேர்க்குறேன். ஏன்னா இதுலேயே நமக்கு மல்லியும் சேர்த்துருக்கோம், மிளகாயும் சேர்த்துருக்கோம். அப்படிங்கிறதுனால இதை மட்டும் போட்டால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், இதை நல்லா ஒரு வாட்டி பிரட்டி விட்டுடலாம். இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம், இப்படியே நம்ம கலக்கி வச்சிடலாம். தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ரசத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த ரசத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்போ நல்லா மணமாக இருக்கும். இதுலேயே ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் பிச்சு போட்டுடலாம். பிச்சு போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு இனுக்கு துருவி போட்டுடலாம். போட்டுட்டு இதை நம்ம பல்ஸில் போட்டு எடுத்துடலாம். நல்லா துருவிடும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், 1/4 ஸ்பூனோட கம்மியாக மல்லி விதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய பூண்டா 4 பல் இருந்தால் 4 மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் போட்டு நல்லா பல்ஸில் போட்டு எடுத்துடலாம். இதாவது இந்த ப்ளம்ஸை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த தண்ணியை மட்டும் இருத்து வச்சுக்கலாம். அப்படி எதுக்காக அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி தண்ணியை இருத்துட்டு நம்ம கையை வச்சு கரைக்கும் போது என்னாகும், இதில் இருக்க அந்த விதை, அதுக்கப்புறம் இருக்க புளி எல்லாமே நல்லா கையை வச்சு கரைக்கும் போது நல்லா கரைஞ்சிரும். பாருங்கள், இந்த ப்ளம்ஸ் எல்லாமே நல்லா கொலைய வெந்துருச்சு. இப்போ இதை மட்டும் நல்லா கையை வச்சு இப்படி கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டுட்டு இந்த விதையை நம்ம எடுத்துடலாம். இப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சக்கையெல்லாம் வந்துடும். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகு ஜீரகம் தூள் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதில் ஒரு சிட்டிகை, அதாவது 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, உப்பெல்லாம் ஏற்கனவே நம்ம சேர்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால இதில் நம்ம உப்பெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. கரைச்சி விட்டுட்டு இந்த ரசத்தை எல்லாமே எடுத்து இந்த அதாவது நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்துடலாம். வாங்க இப்போ ரசம் வந்து எப்படி தாளிக்கலாங்கிறத பார்ப்போம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 எடுத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். 2 காஞ்ச மிளகாயை பிச்சு போட்டுடலாம். 1 பச்சை மிளகாயை முழுசாகவே போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்குவோம். எல்லாமே நல்லா வதக்கிடலாம். வதக்கி இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த ரசத்தை எடுத்து வச்சுக்கலாம். ரசம் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிடலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். பாருங்க, இதில் கடுகு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்குவோம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்குவோம். பாருங்க, எடுத்து வச்ச நம்ம வந்து ஊற வச்சிருக்கோம் இல்லையா மசாலாம் போட்டு அந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த ரசத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கட்டி இந்த மாதிரி சின்னதாக ஒரு வெல்லம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் போட்டுக்குங்க. ரசம் வந்து நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்க, இப்போ ரசம் வந்து நல்லா அங்கங்கே பபிள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அருமையான ப்ளம்ஸ் போட்டு நல்ல அருமையான ஒரு ரசம் நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. அது உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.